ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் monkeys. அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸை ஒரு பார்ட்டாக நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆனால் இப்போ சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் ரிலேட்டடாக அது எப்படி ஒர்க் ஆகுது, எங்கே ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு பீப்புள்கிட்ட கரெக்டாக அப்ரோச் பண்ணணும், அதை பிஸ்னஸ் மோட்டிவாக எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயமா தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன நான் ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன்னா, வின் த்ரூ யுவர் ஆக்ஷன்ஸ் நெவர் வேர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு குவேட்டாகவே நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டால் உங்களுடைய ஒர்க்கை காமிங்க, ஆனால் வேர்ட்ஸால் என்றைக்குமே காமிக்காதீங்க. ஏன்னா அதிகம் பேசுகிறவன் என்றைக்குமே அந்த விஷயத்தை செய்ய மாட்டான். எவன் குறைவாக பேசி அதை செயலில் வெளிப்படுத்துகிறானோ அவன் தான் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டிவிட்டியாக இருக்கட்டும், ஒரு ஜாப் ரிலேட்டிவிட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவன் சீக்கிரமாக அச்சீவ் ஆகுவான். ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஆக்ஷன்ஸால் உங்கள் பெர்ஃபார்மன்ஸை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு குவேட்டாகவே சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பிளான் த வே டு த எண்ட். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணுறீங்கன்னா அதை அட் த எண்ட் ஆஃப் த டைம் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கம்ப்ளீட் ரோட் மேப்பை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கும் முடிக்கிறதுக்கும் உண்டான கிளியர் ரோட் மேப் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ரோட் மேப்பில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நடந்தாலும் அந்த எண்டை நோக்கி அதை கொண்டுட்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போய் நிறுத்துங்க அப்படின்றது செகண்ட் பார்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பார்ட் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது உங்களுடைய அதாவது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னரை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது அவங்களுடைய டிசைரை அதாவது ஆசைகளை முன்னே சொல்லுங்கள். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை சொல்லுங்கள். தென் செகண்டரி உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வாங்க. ஏன்னா அப்படின்னா தான் உங்களுடைய ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஒரு பிளான்ஸாக இருக்கட்டும், ஒரு ஐடியாலஜியாக இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க அக்செப்ட் பண்ணுறதை பொறுத்து நம்மளுடைய பிளான்ஸும் சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகுன்றது ஒரு தேர்ட் பார்ட்டாகவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்வேஸ் சே லெஸ் தன் நெசசரி அப்படின்றத ஃபோர்த் பார்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எப்பொழுதும் சொல்லும்போது உங்கள் தேவைக்கு குறைவான விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா தேவைக்கு அதிகமான விஷயங்களில் நீங்கள் எப்போவுமே சொல்லாதீங்க. ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டிவாக இருக்கட்டும், ஒரு ஜாபாக இருக்கட்டும், நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு சொல்கிறது நீங்கள் தேவைக்கு அதிகமாக என்றைக்குமே சொல்லாதீங்க. தேவைக்கு குறைவான விஷயங்களை மட்டுமே நீங்கள் என்றைக்குமே சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கன்சல்ட் யுவர் ட்ரூ இன்டென்ஷன்ஸ். ஏன்னா உங்களுடைய உண்மையான இன்டென்ஷனை என்றைக்குமே வெளிப்படுத்தாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டிவ், ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள்ஸ் என்றைக்குமே ஒரு சூசகம் இருக்கும். அதாவது அவங்க என்றைக்கு அது ஒரு சூதுமாற பிஸ்னஸ் அப்படின்றது. ஆனால் உங்களுடைய ஒரு கிளியர் கட்டான ஒரு பிளான்ஸும் எல்லாமே உங்களுடைய இன்டென்ஷனாக உள்ளே மட்டும் வைங்க. அதை உள்ளாரையே வச்சுக்கோங்க. யார்கிட்டையோ அந்த பிளான்ஸை சொல்லவே சொல்லாதீங்க. ஈவன் உங்களுடைய செக்ரட்டரியாக இருக்கட்டும், பிஏவாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட கூட இந்த பிளான் ஸ்ட்ராட்டஜியை சொல்லவே கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது ஃபிஃப்த்து குவாட் அதாவது சிக்ஸ்த்து குவாட் என்னென்னா, நீங்கள் ஒரு விஷயம் ஒருத்தர் செஞ்சுக்கிறாங்கன்னா அதுக்கோட க்ரெடென்ஷியலும் நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ சப்போஸ் இப்போ எலான் மஸ்க் பண்ணார், எலான் மஸ்க்கு கீழே இருக்கவங்கள தான் மற்ற எல்லாருமே பண்ணாங்க. ஆனால் அதை எலான் மஸ்கே பண்ண மாதிரி காமிச்சிக்கிறாங்க பார்த்தியா. ஸோ அதுதான் மற்றவங்க கிரெடிட்ஸு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்றது பிஸ்னஸ் குவாட்ஸில் இதெல்லாம் வருது. ஸோ இது வந்து சிக்ஸ்த்து குவாட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, போஸ்ட் அஸ் அ ஃப்ரெண்ட், ஒர்க் அஸ் அ ஸ்பை. அதாவது உங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி ஒர்க் பண்ணுங்கள், ஆனால் ஸ்பை மாதிரி அவங்களுடைய கண்காணிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றது ஒரே செவன்த்து பாட்டாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டு போல் அவங்களுடைய என்னென்ன பிளான்ஸை வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டிவிட்டியாக ஒரு ஓனர் இருப்பாங்க, ஒரு எம்ப்ளாயி இருப்பாங்க. ஒரு ஓனர் எப்பொழுதுமே ஃப்ரெண்டு போல் எம்ப்ளாயிக்கிட்ட ஆக்ட் பண்ணுவாங்க. அதை எம்ப்ளாயும் அவங்களுடைய பிஸ்னஸ் ஓனர் இப்படிலாம் அப்ரோச் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய எல்லா இன்டென்ஷன்ஸுமே ஓனர்கிட்ட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் போஸ்ட் அஸ் அ ஃப்ரெண்ட், ஒர்க் அஸ் அ ஸ்பை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இருந்து விரிவாக்குறேன். தேங்க்யூ.